சமபூமியாக்கினார்கள். அண்ணே முதல்ல வெளிப்புற கோட்டை வைப்போம். அப்படியே கோட்டைக்கு அஸ்திவாரம் போடும் போது நம்முடைய சபை நாடி வந்து ஒரு புண்ணிய பூமா அண்ணாச்சியானவர்கள் வந்து நாகர்கோயில் மூவேந்தர் நகர் நன்னகரை சார்ந்த டாக்டர் சுபாமணி வில்லிசை குழுவினர்களை பாராட்டி நமக்கு 100 ரூபாய் 100 லட்சம் 100 கோடியாக நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆமா பேர் தான் சொல்லல. என்ன தம்பி அது ஒரு தொல்கல் கருவியடா வாயை புலந்துட்டு முக்கல நில்லு ஏதா கொடுத்தியா அப்படி சொன்னாரு. ஆமா வந்துட்டா ஏதாவது எல்லையில நில்லுனே உங்களுக்கு நாங்க போடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வேன் கடையை வச்சுக்கிட்டு நீயும் கடை வைக்கிறதுக்கா வேலைக்கு வாங்கி சொந்தமா இருப்பான். கடையை வச்சா அப்படியா அப்படித்தான் அவனும் முதல் சொன்னான். கடையை வச்சா ஒரு போட்டோ கட்டிக்கிட்டு கடையை வச்சுக்கிட்டு பொண்ணை கட்டிக்கியா அப்படிதான் தொழில் இருக்கு ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பா. இப்ப நம்ம ஆளை பார்த்தே ஒண்ணும் கிடைக்கும் இல்லை. அப்படி எவ்வளவு பெரிய ஒரு ஆளு வீட்டுல ஒரு பக்கம் சோறு இல்லை. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? நீங்க தானே சொல்லி சொல்லுங்க காஞ்சரமலையில இருந்து 5 கல்லு வேணா பறக்கிட்டோம். கல்ல அடிச்சு வச்சா இல்ல பறக்கிறதா கட்டிடலாம். அப்படியா? ஆமையா. ஆனால் அன்பளிப்படை தேனர் அண்ணாச்சியாரோட குடும்பம் எல்லாம் காஞ்சிரமலை என்று சொல்லக்கூடிய எழில் மிகுந்த இந்த கிராமத்தில் அருள் தெய்வமாக வைத்திருக்கிறார் ஆண்டவன். என் தாயாகி முன் முகத்திரை தேவி முத்தாரம்பிகை மாயாண்டி சிவபெரி சிவச்சுடலை ஆண்டவன் எல்லா வளமும் பெற்று கண்பளிப்பு தந்த அண்ணாச்சியாரோட குடும்பம் எல்லாம் பல்லாண்டு கால வாழ்க விளங்க கலைக்குள் சிறப்பாக மாற்றிக் கொண்டு கதை இது சாடுகிறது பார்த்து குதிக்கணும். பக்கத்துல ஆளு ஆனால் ஐயா முதல்ல வெளிப்புற கோட்டை வைப்போம். எப்படி கோட்டை வைத்தால் தங்கமெல்லாம் மழை விழந்து தங்க கோட்டை வெளிநல்ல மழை விழந்தார் வெள்ளி கோட்டை நல்ல மழை விழந்து கண்ணமா மழை பிளந்தான் தங்க கோட்டை வைத்தான் பொண்ணு மழை பிளந்து கொண்டு கோட்டை வைத்தான் என் அம்மையான கொண்டு முகத்தை தேவி கொண்டு ஆரம்பிச்சு. அண்ணே நம்ம அம்மாவுக்கு தெரியாம கடையில் கடை தெருக்கள் கம்பளம் தான் வைக்கணும். நீ என்ன கடை வைக்க போறேன்? என்ன கேக்க ஃபேன்சி ஸ்டோர். ஃபேன்சி ஸ்டோர் அதேனா ஃபேன்சி ஸ்டோர். ஃபேன்சி அண்ட் கவரிங் நகைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். யாருக்கு? பெண்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இல்லை, ஆண்கள் மட்டும் பேப்பர் போடவும். எங்க எது கிடைக்கும்? அப்படியே உங்க கடைக்கு ஆம்பளைங்க மட்டும் தான் இடமா? ஆமா பொம்பளைங்க இந்த அக்கா நல்ல அனுபவம் உண்டு. அம்மா வேலைக்கு இருந்துட்டு நான் பர்ச்சேஸ் போயிட்டு வரோம் பாத்துக்கன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ்ல கடந்துகிட்டே இருக்கும். இங்க வட்டிக்கு வாங்குறதும் கொடுக்க முடியாது, ஒண்ணும் நடக்காது. 3 லட்சம் ரூபாய் கடை எப்படி வந்து கேட்டா வேற அம்மா வாங்கி வந்து கடைசில அடுத்த தெருவுல புது கடை போட்டுருப்பா. மேடம் அப்படியே போனா ஒரு வேலை கிடைக்கும். அப்படி கேட்கணும். தூக்க துடைக்கனாலும் பாத்துக்கிறேன். தூசி தட்டணும் அப்படின்னு வேலைக்கு போட்டு நிலைமை நிறைய இடங்கள்ல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மனையாள், அதாவது இல்லற தரசி சரியா இருந்தா அந்த இல்ல தரசன் எடுச்சிருப்பேன். ஆமா இல்லத்தையும் அரைச்சி சரியில்லை இல்லைன்னா அவன் தொங்கையில இருக்கல இந்த மாதிரி ஜிசி என்ன சொல்லணும் அது நாங்க ஆள் ரெடி பண்ணி வச்சு. சரிதான் இது வாங்கிறதுக்கு அதான் ஏதா அவன் ஏனிங்க அப்ப அந்த கடை கடை வைக்கணும். எவன் நீ என்ன கடை வைக்கிறீங்க? டபுள் கடை. அது என்ன டபுள் கடை? டபுள்லப்பா துணி கடை. பிறந்த குழந்தைக்கு ரெடி கடை. அப்படியா? அவ்வளவு சாப்பிட அப்பதாங்க ஐயாவுக்கு நீங்க அளவு கொடுத்தா உடனே தச்சு தரும். என்ன அளவு வேணும்? சில பாடி எல்லாம் ஒல்லியா இருக்கும், நல்லது. சில பாடி பருமனா இருக்கும், ரொம்ப நல்லது. நீங்க அளவு கொடுத்தா தானே நாங்க தச்சு தர முடியும். ஆமா 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 அந்த நேரம் பார்த்து வெட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. நல்லது. போட முடியாதுல்ல வெட்டிக்கிட்டு பரவாயில்ல. உண்மையிலே ஜவுளி கடை வச்சிருக்க ஆள் மாதிரியே இருக்கா. ஆமா நீங்க என்ன கடை வைக்கிறீங்க?
வளையல் கடை. அதாவது இது ஒரு முக்கியமான கடை தான். அந்த காலத்துல வளையல் கடை என்ன சொன்னா, அதாவது இந்த கிராமங்கள்ல வளையல்காரர் வளையல் வீட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. அந்த என்னென்ன கலர் என்ன மாடல் வளையல் வேணுமோ அது கண்ணாடி வளையல், ரப்பர் வளையல், அதை அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி அழகா கையில வளையல் போட்டு விடுவாங்க. ஆமா, இந்த காலத்துலவே வளையல்காரமே வளையல் போட கையை பிடிச்சுதான் ஜெயில தான் போனான். உடனே போக்சோ தான். எனக்கு போதும் உடனே கேட்கணும். நீ என்ன கடை வைக்கிறேன் ஏதோ தம்பி, நீ பல சரக்கு கடை, பல சரக்கு கடைன்னு சொல்லிட்டே அந்த கடையில உனக்கு அனுபவம் இருக்காப்பா? இருக்கா? ஆமா, பல சரக்கு கடையில பழைய பொருள் புது பொருள் எப்படி கண்டுபிடிப்பேன்? எக்ஸ்பைரி டேட் பார்க்க கூடாது. ஆமா, முதல்ல இது நல்ல சரக்கா, இந்த சரக்கை நம்ம வெளியே வச்சா வியாபாரம் போகணும். முதல்ல சாம்பிள் நம்ம பார்க்கணும். ஆமா, ஒரு கிலோ முந்திரி பருப்பு வந்து 3/4 கிலோ தின்னுட்டு நீ பாரு, அப்பதான் வியாபாரம் போகும். ஆமா, இவன் பல சரக்கு கடை வைக்கிறான். ஏய் தம்பி, நீ என்னடா கடை வைக்க போறே? கல்லு, தென்னங்கல்லு, பனங்கல்லா? ஓ, அந்த கல்லு. ஆமா தம்பி சின்னவனே, நீ என்ன கடை வைக்கலான் இருக்க? பங்குனி சித்திரையில பூவெல்லாம் நல்ல விலையெல்லாம் இருக்கும். அப்படியா? அவனு இப்பதான் பூக்கடை எங்க வைக்கலாம்னு பார்த்து லொகேஷன் பார்க்க நீ சொல்லிட்ட. ஐயா ஏண்டி அப்ப ஆளாளு கடையை வச்சாச்சு. ஆனால் தாயான போன முகத்தலை உலகம் நம்மை தேவி முத்தாரமை கருவறை வைக்க வேண்டும். இந்த உலகத்துல தெய்வங்கள் கோயில்கள்ல சாமி இருக்கிற இடத்தை ஏன் கருவறை என்று சொன்னான் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு புனிதமான இடம் ஒன்று இருக்கிறீங்களா, அது ஒரு தாழ்வுடைய கருவறை தான். அதான் தெய்வங்கள் இருக்கிற இடத்துல கருவறை என்று சொன்னார். எப்படி அமைத்தார்கள்?